ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச மேங்கோ ஃப்ரூட்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை எப்போவுமே நம்ம கடைகளில் தான் வாங்குவோம். கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டிலேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். இந்த மேங்கோ சீசனில் நீங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஜூஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு நான் பழுத்த மாம்பழம் ஒன்று எடுத்திருக்கேன். நல்ல இனிப்பான மாம்பழமாக எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு மாங்காயும் எடுத்துக்கலாம். இந்த மாங்காய் மாம்பழம் 2 வச்சு தான் நம்ம இந்த ஜூஸ் ரெசிபி பண்ண போகிறோம். இந்த மாம்பழத்தையும் மாங்காயும் நம்ம தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன். நம்ம இன்றைக்கி கட் பண்ண மாம்பழம் மெஷரிங் கப்பில் 2 கப் இருக்குது. நீங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க. இந்த 2 கப் மாம்பழத்துக்கு பச்சை மாங்காய் 1/2 கப் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சர்க்கரையை அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கப் தண்ணியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் குக்கரில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக கடாயில் கூட சேர்த்து வேக வைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்காக தான் குக்கரில் வேக வைக்கிறோம். 4 விசில் வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சேர்த்துருந்த மாங்காய், அதுக்கப்புறம் மாம்பழம் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை வடிகட்டிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இது ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். நம்ம வடிகட்டின தண்ணி அப்படியே இருக்கட்டும். மேலே இருக்கிற மாம்பழத்தை மட்டும் நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இப்போ இதை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நம்ம வடிகட்டி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியோடையே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு விஸ்க் வச்சு கூட கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு வரும். பார்க்குறதுக்கு நல்ல திக்காக கமகமான வாசனையோடு இருக்குது. இப்போ பாருங்கள், நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம மாம்பழம் அரைக்கும்போது மாம்பழத்தோட சின்ன சின்ன பீசஸ் தங்கிட்டு இருந்தாலும் இருக்கும். ஸோ இன்னொரு தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு கரண்டி இல்லைன்னா ஸ்பூன் வச்சுட்டு நல்லா அழுத்தி தேய்க்கும்போது ஈஸியாகவே வடிகட்டிடலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் ஈஸியாக இறங்கும். இந்த மாம்பழ சீசனில் இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சுட்டு ஃப்ரிட்ஜில் 2 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சேர்க்க போகிறதில்ல. அதே மாதிரி ஃபுட் கலரும் சேர்க்கல. மேங்கோவோட ஒரிஜினல் கலர் தான் இது. கடைகளில் வாங்குறத விட நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே வடிகட்டி எடுத்தாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இதை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு 1 கப் ஜூஸ் எடுத்தோன்னா அதோட 1 கப் தண்ணியும் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஜூஸ்லேருந்து 1 கப் சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கூட ஐஸ் வாட்டர் தான் சேர்த்துக்கிறேன், நம்ம அப்படியே குடிக்கிறதுக்காக. நீங்கள் நார்மல் பச்சை தண்ணி சேர்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குடிக்கும்போது ரொம்பவே ஜில்லுன்னு இருக்கும். இப்போ நம்ம தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்காக நான் ஒரு கிளாஸ் டம்ளரில் சேர்த்துக்கிறேன். ரொம்பவே ஈஸியாக ஹெல்த்தியாகவும் இந்த ரெசிபியை நம்ம செஞ்சுருக்கோம். நம்ம கடைகளில் வாங்குகிற ஃப்ரூட்டி மாசா ஸ்லைஸ் அதே போல் டேஸ்ட்லேயே இருக்கும். கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியவே தெரியாது. நீங்களும் இந்த ஜூஸ் ரெசிபியை வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.